மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய மக்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. முக்கியமான கேள்வி, முடி ஏன் கொட்டுது சார்? முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன சிகிச்சை நம்ம எடுத்துக்கலாம்? அந்த எண்ணெய் தடவைனா செட் ஆகுமா? இந்த எண்ணெய் தடவைனா செட் ஆகுமா? நிறைய பேர் அந்த கஷாயத்தை வச்சு நான் உருக்கி உங்களுக்கு இது ஒரு உன்னதமான எண்ணெய் என்று வியாபாரம் பண்றாங்க. இதெல்லாம் சரியா சார்? நிறைய பேர் முடிக்கு அந்த ஹேர் டிரான்ஸ்பிளண்ட்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்லதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதனுக்கு முடி ஏன் கொட்டும்? ஒரு செடி வளராததுக்கு காரணம் அந்த செடிக்கு நீர் இல்லைன்னு அர்த்தம். அதே போல உங்க தலையில பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். இந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியானா அந்த பிளட் இருக்கிற வரை கம்மியாற இடத்துல உங்களுக்கு சொறி போல வரும். அதான் டேண்ட்ரஃப் வருது. அப்பனா நீங்க உணரணும், டேண்ட்ரஃப் வருதுனாலே உங்களுக்கு அங்க இரத்த பற்றாக்குறை. அந்த ரத்தம் ஏன் அந்த இடத்துக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போகல, அந்த காரணத்தை நீங்க கண்டு அறிஞ்சீங்கனாலே நீங்க உங்க முடி கொட்டாம நீங்க பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சர்வைக்கல் ஏரியால இருந்து தலைக்கு போறது, இப்போ இது ஆன்டி கிராவிட்டி மூலியமா உங்களுக்கு சர்க்குலேஷன் மேல போகணும். அப்பனா ஏன் நமக்கு இங்க ரத்தம் ஓட்டம் தடைபடுது? இதுக்கு முழு காரணம் உங்க கழுத்து நரம்பு சிலது பிசகி இருக்கு. இது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், உங்க குடல் சூடா இருந்தா, அதாவது நம்ம உடம்பு சூடா இருக்கணும், குடல் சூடா இருக்கக்கூடாது. குடல் சூட்டை தணித்தால் உங்களுக்கு குடல்ல இருக்கிற வெப்பங்களும் பித்தங்களும் வெளியே வந்துடும். யார் ஒருவனுக்கு குடலில் வெப்பமும் பித்தமும் சேர்றவனுக்கு அஜீரண தொல்லை கண்டிப்பா சேரும். இந்த அஜீரண தொல்லை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த எக்ஸஸ் ஆன இந்த குடல்ல மிதமிஞ்சிய பித்தங்கள் உங்க தலைக்கு ஏறிடும். இந்த தலைக்கு மட்டும் பித்தம் ஏறிச்சினாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க மேல வர வேண்டிய பிளட் சர்க்குலேஷனை அது கெடுத்துடும். அந்த பிளட் சர்க்குலேஷனை அந்த பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் அளவை இந்த பித்தங்கள் கரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ரத்த ஓட்டத்துல இருக்கிற ஆக்சிஜனை இந்த பித்தங்கள் கரைச்சா ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு 3-6 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த முடிக்கு போக வேண்டிய இரத்த நாளங்கள் சீர்வாக போகாம உங்களுக்கு முடி உதிர ஆரம்பிக்குது. எல்லாரும் நினைப்பாங்க, நான் தலைக்கு குளிச்சா எனக்கு முடி நல்லா வளரும் சார், ஷாம்பு போட்டா எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஷாம்பு போட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், சர்க்குலேஷன் வருமா? நீங்க நினைக்கிறீங்க நான் அடி வைத்து சூட்டை தணிக்கிறதுக்கு நான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. சரிதான், தலைக்கு யாரு எப்பப்ப குளிக்கலாம் புரிஞ்சுக்கணும். நல்லா உடல் வேர்க்க வேலை செய்யறவன் தான் வாரம் ஒரு முறை நீராடணும், சனி நீராடணும். ஆனா இந்த ஜெனரேஷன்ல வாழ்ற நம்ம என்ன உடல் வேர்க்கு வேலை பார்க்கிறோம்? உடல் வேர்த்து வேலையே பார்க்கறது இல்லையே. அப்பனா நம்ம எதுக்கு சனிக்கிழமை நீராடணும்? ஆனா ஒண்ணு, இப்போ டெய்லி தலை குளிக்கிறீங்க, இது ஒரு பெரிய தவறு. உடல் உழைக்க வேலை செய்யறவனே வாரம் ஒரு வாட்டி தான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வேலையே செய்யறது இல்லை. அப்பனா நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தலைக்கு குளிக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு இந்த தலைப்பாகத்தை தவிர உடம்புக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி குளிங்க, 20 வாட்டி குளிங்க. சாதா தண்ணியில தான் குளிக்கணும். எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனா இருந்தாலும் அன்னைக்கு மண்ணுல இருந்து எடுக்கிற தண்ணியை வச்சுதான் நீங்க குளிச்சீங்கன்னா எந்த வித நோயும் உங்களுக்கு வராது. சுடுதண்ணில போட்டு குளிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முடி கொட்டும். புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்க சொல்றோம்? பேசிக்கா நீங்க இந்த குடல்ல இருக்கிற சூடு, முதல் நம்ம இந்த குடல்ல இருக்க சூட்டை நீங்க ஒரு 10 நிமிஷம் குளிச்சு இந்த குடல்ல இருக்க சூட்டை வெளியே எடுத்துடணும். இந்த குடல்ல இருக்க சூட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சிங்கன்னா இந்த தலையில இருக்க சூடு எக்ஸஸ், அந்த பித்தம்னு சொன்னால அது கடன்னு இறங்கி திருப்பி உங்களுக்கு குடலுக்கு வந்துடும். இந்த சூட்டை தலையில இருந்து இறங்கின சூட்டை நீங்க இன்னொரு 15 நாள் கழிச்சு அந்த சூட்டை வெளியே எடுத்துடலாம். இந்த சைக்கிளை நீங்க பண்ணீங்கன்னா தான் தலையில இருக்க சூடு இறங்கும். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடல்ல இருக்க சூட்டை வெளியே எடுக்காம இந்த தலைக்கு எண்ணெய் வச்சு டெய்லி குளிக்கிறனால இங்க இருக்க சூடு
இங்க இருக்கிற பித்தம் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? நீட்டா கழுத்துக்கு வந்து கழுத்துல இருக்கிற நரம்பு மண்டலத்துல போய் அந்த சூடு நிற்கும். உங்க யங் ஏஜ்ல இருக்கிறனால, நீங்க வேலை செய்யறதுனால உங்களுக்கு அது தெரியாது. பிற்காலத்தில் அது உங்களுக்கு கழுத்து பிரச்சனையாகி ஃபார்வர்ட் ஆகி உங்க சர்வைக்கல்ல பிரச்சனையாகி சர்வைக்கல்ல ஸ்லிப் ஆகி சிலருக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூ, ஃபேஸ் பேரலைசிஸ் வர சான்சஸ் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. இதுக்கு முதல் சிம்டமா தான் உங்களுக்கு முடி கொட்டுது. அதை புரிஞ்சுக்கணும். அப்பனா நம்ம குளியல் முறையே தவறு. நம்ம எப்படி குளிக்கணும்? நம்ம ஒரு 8 பாத்ரூம்ல இருந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்க ஆக்சிஜன் வருதுங்க? குளிக்கிறது குறைஞ்சது 20 நிமிஷம் குளிக்கணும். நம்ம பாத்ரூம்ல ஒரே ஒரு எக்ஸாஸ்ட் வச்சிருக்கீங்க. அந்த எக்ஸாஸ்ட் என்ன பண்ணும்? வெளியே இருந்து காத்த உள்ள கொடுக்குமா, இல்ல உள்ள இருந்து காத்து வெளியே கொடுக்குமா? உள்ள இருந்த காத்த வெளியே கொடுத்துட்டீங்க. அப்பனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க அந்த கதவை மூடிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா படாதா? அந்த ஆக்சிஜன் சஃபோசிகேஷன் உங்களுக்கு ஆகுமா ஆகாதா? அப்பனா நீங்க விரைவா குளிச்சுட்டு வெளியே வரணும் தான் நினைப்பீங்க. அதனாலதான் நம்ம ஆளுங்க, முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் முடி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க ஆத்துலயோ குளத்துலயோ நல்ல ஆக்சிஜன் உள்ள இடத்துல போய் அவங்க நீந்தி ஒரு எடுத்த உடனே ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ பம்பு செட்லயோ அவங்க உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் இந்த லோயர் அப்டமனை குளிர்விச்சு அதுக்கப்புறமா தான் தலை மூங்குவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம கடல் குளியல்லையும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அதனால வீட்டுல பாத்ரூம்ல தலைக்கு குளிக்கிறது தவறான முறை. இந்த தவறான முறையை நீங்க இத்தனை ஒரு 30-40 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனாலதான் இந்த 30-40 வருஷம் வாழ்ற மக்களுக்கு முடி கொட்டுது. அதை விட்டுட்டு நம்ம வாழ்வியல் முறையை நம்ம மாத்தணும். அதை விட்டுட்டு எனக்கு அந்த சூரணை சாப்பிட்டா சரியா இருக்கு, இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா எனக்கு முடி வளருமா, என்னமே தவறு. அப்பனா உங்க தலைக்கு முடிக்கும் உங்க லோயர் அப்டமனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. இத புரிஞ்சவங்களுக்கு முடி பேணி காத்து கொள்ளலாம். இன்னொன்னு சிம்பிளான ரெமெடி, தலைய ஸ்டிமுலேட் பண்ணணும். எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுவீங்க? ஒரு சீப்பை எடுத்துக்கணும். நம்ம தலையில பாத்தீங்கன்னா 7000 நாடிகள் இருக்கு. இந்த 7000 நாடிகளை நம்ம தனித்தனியா டச் பண்ண முடியாது. இந்த 7000 நாடிக்கும் 10 விதமான வாயுக்கள் இருக்கு. அந்த 10 விதமான வாயுக்களை சாதாரண சீப்பு கொண்டு தலைய நீங்க அழுத்தி ஸ்கல்ல வாரணும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிய வாடுறீங்க. ஸ்கல் ஸ்டிமுலேஷன் பண்ணணும். நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மந்தமா இருந்தா கொட்டி தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க, காதை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல தட்டி விடுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? ஒரு புள்ளியாரை பாத்தீங்கன்னா கொட்டுவீங்க. இந்த இடத்துல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. தலை இப்போ ஒரு குழந்தை மந்தமா இருக்குன்னா நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய கூப்பிட்டு பாசத்தோடு, வாடா செல்லம், உனக்கு 2 ரூபா தரேன், 3 ரூபா தரேன், 5 ரூபா தரேன்ட்டு சீப்பை எடுத்து குழந்தையோட தலையை வாருவாங்க. இந்த தலையை இப்படி அழுத்தி நீங்க ஸ்கல்லுல படுற போல வாரும்போது முதல் வாட்டி வாரும்போது வலிக்கத்தான் செய்யும். நானா இப்ப எனக்கு அழுத்தி வாடுறேன். இப்படி ஸ்டிமுலேட் நீங்க பண்ணீங்கன்னா பின்னாடி சைடு பேக்ல இருந்து இப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும். இப்படி ஒரு 10 நிமிஷம் வார்னீங்கனாலே உங்க முகமாகப்பட்டது பிரகாசம் ஆயிடும். பிள்ளைக்கு பிரெயின் ஸ்டிமுலேட் ஆயிடும். படிக்காத குழந்தையும் ஸ்கூல்ல சுறுசுறுப்பு இல்லாத குழந்தைக்கும் ஒரு தாய் இதுதான் அந்த காலத்துல பண்ணுவாங்க. அவனுக்கு ஒன்றும் எனர்ஜி ட்ரிங்கா வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சும்மா சாக்லேட் பன்னுலாம் பிஸாலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் முடிய வளர வைக்கிற முறை. இப்படி ஒரு வாட்டி பண்ணி பாருங்களேன். சிலருக்கெல்லாம் இந்த ஸ்கல்லுல சீப்பு வச்சாலே வலிக்கும். ஆனா ஒரு வாரத்துல இந்த வலி போயிடும். கவலைப்படாதுங்க, ரெகுலரா வாருங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஒரு கட்டை சீப்பு. இந்த கட்டை சீப்பு மார்க்கெட்டிங்லாம் நான் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டை சீப்புக்கு குளிர்ச்சி அதிகம். இந்த குளிர்ச்சிக்காக என்ன பண்ண, கட்டை கீழே போட்டா கட்டை உடஞ்சிடும். இதனால என்ன பண்ணுங்க, ஒரு நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், கடலெண்ணெய், ஏதாவது ஒரு 3 எண்ணெய், நான் சொன்ன எண்ணெயில அது ஒரு 2 நாள் எண்ணெயை நல்லா ஊற போடுங்க. ஊற போட்டு நம்ம ஊறுகாய் காய வைக்கிற போல எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது உறுதியாயிடும். இந்த உறுதியானதுக்கு அப்புறமா இந்த சீப்பை எடுத்து நல்லா எப்படி உங்களுக்கு வாரணும்னு தோணுத அழுத்தி வாருங்க. அழுத்தி வாரே உங்களுக்கு முடி நல்லா வளர ஆரம்பிச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்களா மனசுன்னு ஒண்ணு, அதுல இருந்த கவலைகள் எல்லாம் ஓடிடும். இதுதான் முடி நிரந்தரமா நமக்கு குரோத் ஆகியிருக்கிற காரணமே. இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் முடி கொட்டினவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அது தெய்வத்தின் சித்தம் தான்.
மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.